தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகைகளில் முதலாவதாக வந்துட்டுருக்கக்கூடிய த்ரிஷாவை பற்றின ஒரு சிறப்பான செய்தி இப்போ வெளியாகி இருக்குங்க. ஸோ த்ரிஷா எப்போதுமே லக்கி சாமா தான் இருக்காங்க. எங்களுடைய கேர்ள்ஸ் ட்ரிப்லேயே அவங்க தான் ரொம்ப ஹைலைட்டு அப்படின்னு த்ரிஷாவை பற்றி ஓப்பனாக அவங்களுடைய தோழியான அர்ச்சனா பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்ன த்ரிஷாவை பற்றி சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய த்ரிஷா பார்த்திங்கன்னா ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருந்தவங்க தான். ஸோ இப்போ ஆனால் அவங்க அப்படி கிடையாதுங்க. த்ரிஷா நடிப்பில் வெளிவந்த படங்களில் கடந்த ஆண்டு வெளிவந்த படங்கள் குறிப்பாக பார்க்கும் பொழுது குட் பேக் அக்லி அப்படின்ற ஒரு படத்தை தவிர்த்து வேறு எந்த படமுமே சரியாக போகவே இல்லையா. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே அப்செட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த வருடம் போன வருடம் மாதிரி கிடையாதுங்க. ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு சூப்பரான ஒரு சேஞ்சிங் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் அவர் நடிப்பில் வெளியான முதல் படமே மெகா ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னே கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கருப்பு படம் தாங்க. கருப்பு படம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 200 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்கு. தொடர்ந்து அவர் நடிக்கக்கூடிய பல படங்கள் வசூலை வாரி குவிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே லக்கி ஹீரோயினாக இருக்கக்கூடிய த்ரிஷா தான். இந்த படம் சிறப்பாக போனதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இவங்கள தான் சொல்லப்படுது. ஸோ இவங்க லக்கி சாம் அப்படின்ற ஒரு பேரை ஹாலிவுட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. கடந்த ஒரு சில டைமாகவே பார்த்திங்கன்னா த்ரிஷாவை பற்றின ஒரு சில சர்ச்சைகளானது எழுந்திருந்தாலுமே கூட அவங்களுடைய ஃபேஷனில் கவனமாக தான் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்களே குழம்பி போய் தான் இருக்காங்க. அவங்க சினிமாவில் அவங்க நடிப்பில் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய அந்த சர்ச்சைகளும் பார்த்திங்கன்னா வெளியானது. ஆனால் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்திக்கவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் உண்மை அப்படின்னு நம்பலை. ஸோ த்ரிஷாவை பார்த்து பலருமே இன்ன வரைக்குமே ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எப்படி இத்தனை வருடங்கள் ஒரு ஹீரோயினால் அழகாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது. அழகாக இருக்கிறத தாண்டி முன்னணியில் இருக்க முடியும் அப்படின்றது தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவர் 3 படம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 3 படங்களில் ஒரு படம் மட்டும்தான் மெகா ஹிட் அடிச்சுது. மற்ற 2 படமுமே பார்த்திங்கன்னா விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவுமே ரொம்ப ரொம்ப அடி வாங்கி போச்சு அப்படின்னே சொல்லணும். இருந்தாலுமே த்ரிஷாவுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காம கிடையாதுங்க. ஸோ ஒரு படம் நமக்கு ஓடலை அப்படின்றதுக்காக அவங்கள ஒதுக்கி வச்சிடவும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து அவங்க படங்கள் நடிச்சிட்டே இருந்தாங்க. நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்படி கிடைச்ச வாய்ப்பு தான் இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம். இந்த கருப்பு திரைப்படத்தில் சூர்யாவுக்கு பேரா அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ பல சர்ச்சைகளுக்கு இடையில இந்த படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் எப்படி வருமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏன்னா இளம் ஹீரோயின்கள் அப்படின்றவங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்ல முடியல. ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலுமே கூட த்ரிஷாவுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான வயசுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. 42 வயசு ஆகுது. ஸோ 42 வயசு ஆகியுமே கூட அவங்களுடைய அழகு அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ எல்லா இளம் நடிகைகளுக்குமே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் மிகச்சிறப்பாக தெரிஞ்சது. ஸோ பெரிய பட வாய்ப்புகளும் அவருக்கு வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரும்பொழுது தான் சூர்யாவுக்கு ஜோடியாக கருப்பு படத்தில் நடிச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஆர்கே பாலாஜி தான் இயக்கியிருந்தார். அந்த படம் பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வெளியானது. ஸோ கடந்த மாதம் வெளியாகிறதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் நிறைய பரபரப்புகள் எல்லாம் இருந்துச்சு. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த படம் வெளியானுச்சு, எப்படிலாம் வரப்போகுதோ அப்படின்னு. ஆனால் சூப்பர் டூப்பு ஹிட் அடிச்சதுன்னு எப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மொத்தமாக 200 கோடிக்கு மேலே அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய படம் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக த்ரிஷாவை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா படத்தில் த்ரிஷாவுக்கு நல்ல பேர் கிடச்சிருந்தது. ஸோ கதைக்கு தேவையான நடிப்பை அவங்க தாராளமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை பார்க்குறதுக்கு 20 வயசு மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்களுடைய ரியல் ஏஜ் பார்த்திங்கன்னா 42 ஆகுது. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி நடிப்பை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது த்ரிஷாவோட நடிப்பை அடிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடிகை தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா விஜய் சார் கூடயும் சரி, சூர்யா சார் கூடயும் சரி, அஜித் சார் கூடயும் சரி, இவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க.
பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட த்ரிஷா வந்து எந்தெந்த படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்களோ, அந்த படம் தான் மெகா டூப்பான ஆயிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதுதான் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா, இந்த படங்கள்ல யாருக்கெல்லாம் அதிகமா வசூல் செய்து கொடுத்துருக்கோ, அதில பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் யாரா இருப்பாங்கன்னா, த்ரிஷாவா தான் இருப்பாங்க. ஸோ, அது குறித்து ஒரு ஸ்டோரிய கூட அவங்க சமீபத்தில வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து பகிர்ந்திருந்தாங்க. ஸோ, இது வந்து எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. த்ரிஷாவ பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து நட்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நட்பு அப்படிங்கிறது ஆண், பெண் இன பாகுபாடு இல்லாம அவங்களுடைய நட்பானது வளர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, அதில ஆண் நண்பர்களும் அதிகம், பெண் தோழிகளும் வந்து அதிகம். அவருடைய நட்பு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஸோ, இவங்க தான் அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிலாம் சொல்லிடவே முடியாது. நெறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தயாரிப்பாளர் அப்படின்னா, ஏஜிஎஸ் அர்ச்சனா கல்பாத்தி தான். ஸோ, அவங்க வந்து ரொம்பவே முக்கியமானவங்களா இவங்களுக்கு வந்து இருக்காங்க. கருப்பு படத்த கூட முதல் நாள் முதல் காட்சியில அர்ச்சனாவும், த்ரிஷாவும் தான் அந்த ரோகிணி திரையரங்கத்தில போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க நண்பர்கள். ஒரு சில விஷயங்கள வந்து நம்ப எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம். என்னதான் நமக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் ஒரு சில சீக்ரெட்ஸ வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ, அந்த மாரி தான் த்ரிஷாவும், அர்ச்சனாவும் கூட. ஸோ, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. ஸோ, அவங்களுடைய படத்த கூட இவங்கலாம் ஒண்ணு சேர்ந்து தான் ஒரே டைம்ல போய் பார்த்துருக்காங்க. ஸோ, ஏகப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியூரு, வெளிநாடு அப்படின்னு நெறைய ட்ரிப்பு போயிட்டே இருப்பாங்களாம். ஸோ, அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே க்ளோஸ்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் அர்ச்சனா சமீபத்தில தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வந்து பேட்டியும் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில தான் அவங்க த்ரிஷாவ பத்தி இப்படி ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "த்ரிஷா தான் எப்போதுமே எங்களுக்கு வந்து லக்கி சார்ம் மாதிரி. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னும், நாங்க ரொம்ப நாளா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அவங்க வந்து என்னுடைய ஃபேவரட் அப்படின்னும் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ, எங்களுக்கு அப்படின்னு ஒரு கேங்கே இருக்குங்க. அந்த கேங்கில இருக்கக்கூடிய எல்லா கேர்ள்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா, ஆ லீடர் அப்படின்னா அது வந்து த்ரிஷா தான். ஸோ, கேங்கில நாங்க எல்லாருமே சேர்ந்து அண்மையில கூட மொரோக்கோ போயிட்டு வந்திருந்தோம். ஸோ, அப்போ கூட என்னுடைய பிறந்த நாள் வந்து இருந்துச்சு. அதனால தான் வந்து நாங்கலாம் அங்க போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னும், அதே மாரி நாங்க நெறைய இடங்களுக்கு வந்து ட்ரிப்பு போவோம். அப்படி ட்ரிப்பு போறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த பிளான கலைக்கக்கூடியதே நானா தான் இருப்பேங்க. ஏன்னா, எனக்கு தான் ஏதாவது திடீர் திடீர்னு வேலை வந்துடும். ஏன்னா அப்படின்றதுனால, அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. அந்த மாரி எனக்கு வந்து வேலை வந்துடும். ஸோ, அப்படின்றதுனால நான் தான் வந்து எந்த ட்ரிப்பையுமே வந்து கேன்சல் பண்ணிடுவேன். அத த்ரிஷாவும் சரி, என் கூட இருக்கக்கூடிய மத்த ஃப்ரெண்ட்ஸும் சரி, எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து கம்பெனி குடுப்பாங்க. ஸோ, நானும் வந்து வரணும் அப்படின்றதுனால எனக்கு ஏத்த டைம் குடுப்பாங்க. அந்த டைம்ல தான் நாங்க ட்ரிப் பிளான் பண்ணி போவோம். ஸோ, எங்களுடைய ட்ரிப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கும், நாங்க அடுத்தடுத்து நெறைய விஷயங்கள செய்யறதுக்கும், எங்களுக்கு வந்து லக்கியா நாங்க ஃபீல் பண்ணக்கூடியதுன்னா த்ரிஷா மட்டும் தான் அப்படின்னு அவங்க வந்து பேட்டியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க.